ஒரு காலத்தில் வண்ணமயமான பூக்களாலும் நடனமாடும் பட்டாம்பூச்சிகளாலும் நிறைந்த ஒரு மாயக்காட்டில் 3 சிறந்த நண்பர்கள் அவர்களுடைய நாட்கள் முழுவதும் மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டிருந்தனர். அவர்களில் ஒருவர் ஹாப்பி என்ற முயல் பாயும் நீண்ட காதுகளுடன், இரண்டாவது நட்டி என்ற பூஞ்சை போல் மெல்லிய அண்ணான், மூன்றாவது பெதர்ஸ் என்ற பசுமை நிறக்கிளி ஒளி பளபளக்கும் இறகுகளுடன். ஒரு பகல் அவர்கள் மிகவும் பிடித்த பெரிய மரத்தின் கீழ் விளையாடிக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக ஒரு பெரிய நிழல் அவர்களை மூடிவிட்டது. ஒரு பெரிய கரடி அந்த இடத்திற்குள் வந்துவிட்டான். பறவைகள் பயந்து பரவி பறந்தன. இலைகள் காற்றில் கிழிற்றன. 3 நண்பர்களும் அச்சத்தில் நின்று போனார்கள். அவர்கள் விரைவாக புதர்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டனர். விசித்திரமான விருந்தினரை ஒட்டிப் பார்த்தார்கள். ஆனால் இந்த கரடி வித்தியாசமானவன் போல இருந்தான். அவனுக்கு எந்த கோபமும் இல்லை. மெல்லிய பார்வையுடன் அமைதியாக உட்கார்ந்திருந்தான். அப்போது தீரையான பெதர்ஸ் கிளி பேசத் தீர்மானித்தாள். அவள் ஒரு கிளையை அடைந்து தைரியமாக கூவினாள். வணக்கம் கரடி அண்ணா, நீங்களும் நம்மோடு நண்பராக வர வேண்டுமா? அந்த கணத்திலேயே அவர்கள் உள்ளத்திலிருந்த பயம் மங்கியது. அனைவரும் விரைவில் ஒன்றாக விளையாடத் தொடங்கினர். சிரிப்பும் சந்தோஷமும் அந்த காட்டை நிரப்பியது. பெரிய கரடி மிகவும் மென்மையான தோழனாக மாறினார். அவர் தனது பெரிய தட்டையான அடியால் ஹாப்பி முயலை மெதுவாக தழுவினார். அந்த நாளில் அவர்கள் ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டனர். வெளிப்படையில் பயமுறுத்துகிற தோழர்கள் கூட மிகப்பெரிய இதயங்களைக் கொண்டிருப்பார்கள்.